என் பேர் ராணி. என்னோடய வயசு 70. நான் +2 படிக்கணுன்ட்டு பண்ணும்போது லேபுக்கெல்லாம் போகாத வீட்லேயே உட்காந்து படிக்கணுன்னா என்ன பண்ணணுன்னு பார்க்கும்போது அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால் அந்த குரூப் எடுத்துகிட்டு படித்தேன். நல்ல மார்க் வந்தது. சந்தோஷம். இப்போ இந்த வயசில் எழுதணும்னு எப்படி உங்களுக்கு? இப்போ தான் நான் ஃப்ரீயானேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோடய கடமைகள்லாம் முடிஞ்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கும் போது தான் யோசிக்க தோணுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் உட்காந்து யோசிக்கும் போது தான் பழையோடி சரி, நான் ஆல்ரெடி யோகா பண்ணிகிட்ருக்கேன், சித்தா பண்ணிகிட்ருக்கேன், கலரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் டிகிரியாகவே யோகா இதெல்லாம் எனக்கு தெரியும்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, டிகிரின்றது ஒன்று என் கையில் கிடையாது. ஸோ அதனால் டிகிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ மெமரி பவர் எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க. நான் யோகா தியானமெல்லாம் பண்ணுறதுனால படிக்கிறது ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்ஸ் இருக்குங்க? எனக்கு தமிழில் 89 வந்திருக்கு, இங்கிலீஷில் 50. மற்றது அக்கௌண்டன்சி தான் என்னோடய லீஸ்ட்டு 40 மார்க்கு. அக்கௌண்டன்சி நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய எழுதி பார்த்துருக்கணும் நான் அக்கௌண்டன்சி. அவ்வளோ மார்க் வாங்குறதுக்கு காரணம் என்ன? சுற்றி நம்ம தமிழ் தானே படிச்சுட்ருக்கோம். எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழில் ஔவையார் பாடல்களாகட்டும், இறையன்போட லெசனு, கவிஞர் கண்ணதாசனோட பாட்டு, சிவாஜியோட லெசன்ஸ் இருந்தது. கி ராஜநாராயணனோட நாற்காலின்ற ஒரு பாடம் தான் நினைக்கிறேன். அது மாதிரி பாட்டுங்கள், அப்புறம் வள்ளலாரோட பாட்டு, இப்படி எல்லாமே, திருக்குறள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சி படித்தேன். இஷ்டப்பட்டு படித்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இஷ்டப்பட்டு படித்தேன். இப்போ மேற்கொண்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு? டிகிரி படிக்கணும். கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் கிடச்சதுன்னா எந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்களோ எடுத்துப்பேன். எந்த மாதிரியான சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு யோகா இல்லை இந்த லா காலேஜ் ஆகட்டும், என்ன சேர்ந்து இருக்கவங்களுக்கு அது உடற்கல்வி, சைக்காலஜி படிக்கலாம், நிறைய பண்ணலாம். என்னை சுற்றி இருக்கவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் நிறைய பண்ணணுன்னு இருக்கேன். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி கிடைக்கிறது பார்த்துக்கலாம். உதவி செஞ்சது யாரெல்லாம்? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், நான் செல்ஃப் மோட்டிவேட்டடுங்க. வீட்டில் உள்ளவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை, அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. இன்றைக்கி கூட காலையில் என்னோடய மருமக தான் என்னோடய நம்பர் வாங்கி ரிசல்ட்டு பார்த்து சொன்னான். ஸோ அந்தளவுக்கு பார்த்து சொல்கிறாங்கன்றதே சந்தோஷமான விஷயம் தானே. உங்களோட பேக்ரவுண்டெல்லாம் சொல்லுங்கள். பேக்ரவுண்டுன்னா இப்போதைக்கு என் பையன், பொண்ணு, மருமக, பேரனுங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. எதனால் மோட்டிவேஷன் வந்தது +2 எழுதணுங்கிறது? அதுதான் இவங்க சரோஜினி வரதப்பன் தான் +2 எழுதணும். அதுவும் இல்லாத எனக்கு டிகிரி பண்ணணுன்னா +2 கண்டிப்பாக வேணும். +2 மார்க் இருந்தால் மட்டும்தான் நான் டிகிரி பண்ணோன்னா கண்டிப்பாக +2 எழுதித்தான் ஆகணும். அதனால தான் எழுதினேன். டைரெக்டாக டிகிரி போக முடியாது. அதனால நான் +2 எழுதினேன்.